நெகட்டிவ் தாட்ஸ் அடிக்கடி வருது. அதாவது எதிர்மறையான எண்ணங்கள். நான் எவ்வளோதான் முயற்சி பண்றேன். இந்த எதிர்மறை எண்ணம் இருக்கக்கூடாது, எதிர்மறை சிந்தனை இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றேன். ஆனா முடியல. எதிர்மறையான எண்ணங்கள் வருவதற்கான காரணம் என்ன? அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது? நல்லா கேட்டீங்க. எதிர்மாறான எண்ணங்கள் வர்றதுக்கு காரணம்ன்றது பார்த்தீங்கன்னா, அது ஒருத்தர் லைஃப்பை பொறுத்து இருக்கு. நடக்கிறத பொறுத்து இருக்கு, நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு இல்லையா? ஆமா. இப்போ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணியை எடுத்துக்கோங்களேன், எதிர்மறை எண்ணங்கள் எனக்கு வரவே வராது. ஏன்னா நான் எப்போவுமே ஒரே மைண்டில் தான் இருப்பேன். இது நான் சொன்னது ரொம்ப சிம்பிளான வேலை தான், செலவும் ஒன்றும் கிடையாது. இந்த விஷயம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். உங்களுக்கு எப்போவுமே உங்களை சுற்றி பாசிட்டிவ் ஆரான்னு இல்லையா, அந்த ஆரா பார்த்தீங்கன்னா ஆராவோட சைஸும் பெருசாகவும் பாசிட்டிவாகவும் வரும். குருவே மகா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நிறைய பதிவுகள் நீங்க கொடுக்குறீங்க மக்களுக்காக. இதுல கமெண்ட்ல கேட்ட கேள்வி, நிறைய ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின் என்னன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் அடிக்கடி வருது. அதாவது எதிர்மறையான எண்ணங்கள். நான் எவ்வளோதான் முயற்சி பண்றேன், இந்த எதிர்மறை எண்ணம் இருக்கக்கூடாது, எதிர்மறை சிந்தனை இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றேன். ஆனா முடியல. எதிர்மறையான எண்ணங்கள் வருவதற்கான காரணம் என்ன? அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது? நல்லா கேட்டீங்கம்மா. மகா அவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எதிர்மாறான எண்ணங்கள் வர்றதுக்கு காரணம்ன்றது பார்த்திங்கன்னா, அது ஒருத்தர் லைஃப்பை பொறுத்து இருக்குது. ஒருத்தர் லைஃப்பில் நடக்கிறத பொறுத்து இருக்குது, நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது இல்லையா? ஆமாம். இப்போ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணியை எடுத்துக்கோங்களேன், எதிர்மறை எண்ணங்கள் எனக்கு வரவே வராது. ஏன்னா நான் எப்போவுமே ஒரே மைண்டில் தான் இருப்பேன். எப்படி நான் ஒரு குருஜியாக இருக்கேன், ஒரு ஆசானில் நம்ம இறைவன் வழிபாடு பண்ணுறோம், என்னை விட்டுடுங்க. இப்போ என்னை விட்டு சராசரி மனிதன் பார்த்திங்கன்னா, சில பேருக்கு அந்த எண்ணங்கள் வராது, ஆனால் நிறைய பேருக்கு அந்த எண்ணங்கள் வருது. எனக்கே நிறைய கால்ஸ் நிறைய சொல்லுவாங்க, எனக்கு எதிர்மாற்ற எண்ணங்கள் வருது, சூசைட் பண்ணணும்னு வருது, தப்பான கனவுகள் வருது, டிப்ரெஷனாக வருது. அந்த கனவே எனக்கு நிறைய தூங்குறதுக்கே பயமாக இருக்குது. கூட இருப்பாங்க. ஆமாம், தூங்குனா எனக்கு அந்த கெட்ட கனவு வந்துடும்னு சொல்லிட்டு எனக்கு தூங்கவே பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது அந்த எண்ணங்களை மாற்றுறதுக்கு ஒரே விஷயம், நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான் பண்ணணும். 2 கூட சொல்லலாம். ஒன்று இறைநாற்றல், இறைவனை வழிபடுறது. 2வது தியான நிலைக்கு நீங்கள் போகிறது. ஏன்னா அமைதி தியானம், தியான நிலைக்கு போனாலே உங்கள் லைஃப்பில் எல்லாமே 72 நரம்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைதிப்படுத்த கொடுத்துடும். அப்போ அதுலேயும் உங்களோட சிந்தனையும் அமைதியாகிடும். ஸோ அந்த தியான நிலை பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய தியான நிலை இருக்குது. அதில் ரொம்ப இது உங்களுக்கு மேஜிக் வாட்டர்னு சொல்லலாம். எப்படி? ஆமாம், மேஜிக் வாட்டர்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது. ஆனால் இதுக்கு முன்னாடி அதிகமாக ஃபாரினர்ஸ் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அது மேஜிக் வாட்டர்னு சொல்கிறேன்னா, அது வாட்டர் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ நார்மலாக இது செய்யக்கூடிய வேலை என்னென்னா, நீங்கள் இது என்னடா அது நம்ம குருஜி இப்படி சொல்கிறாரு இல்லை, பார்க்குறதுக்கு சில்லியானு இல்லை, ஆனால் இது செஞ்சு பாருங்கள், 200% ரிசல்ட் வரும். நீங்கள் நார்மலாக ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் மாதிரி எடுத்துங்க. அந்த கண்ணாடி கிளாஸ் கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். இந்த கலரில் இருக்கக்கூடாது. சுத்தமான ஒரு தண்ணி, எச்சப்படாத தண்ணி ஒரு குழாலியோ இல்லை ஒரு பியூரி வாட்டரில் சுத்தமாக பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இது நீங்கள் காலையிலையும் செய்யலாம், ஈவினிங்லேயும் செய்யலாம். இப்போ காலையிலே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரஷ் ரூம் போகிறோம், இல்லை வாஷ்அப் பண்ணிடுறோம், எல்லாம் முடிஞ்சிடுது. குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி, குளிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் செய்யணும். நார்மலாக ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்பாங்கல் போட்டு உட்கார முடிஞ்சால், தியான நிலையில் உட்கார முடிஞ்சாலும் உட்காரலாம். இல்லை உங்களை அந்த நிலையில் உட்கார முடியாது, உங்களால் எந்த பொசிஷனில் உட்கார முடியுதோ உட்காருங்க. செவத்துக்கு சாஞ்சியும் உட்காரலாம். உட்காந்துட்டு அந்த தண்ணி பாட்டில் வச்சுருங்க. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து, இன்றைய பொழுது எல்லாமே எனக்கு நல்ல எதிர்மாறு சிந்தையே வரக்கூடாது, கெட்டது நடக்கக்கூடாது, எந்த கெட்ட செயலும் வரக்கூடாது, கெட்ட எண்ணமோ கெட்ட திங்கிங் வரக்கூடாது, என்னை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு ஒயிட் பேப்பரில் எடுத்து நீங்கள் நல்லா ஸ்கெட்சில் நீங்கள் எழுதினாலும் எழுதலாம். எழுதிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு கீழே வச்சுட்டு, மேலே அந்த தண்ணி பாட்டிலை வச்சுட்டு, ஒரு 2 கை இருக்கு இல்லையா, புரியுதா உங்களுக்கு? 2 கை. ஆமாம், 2 கையாக பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பால் இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி பாட்டில் அதை பிடிச்சிக்கணும். அந்த கிளாஸோ பாட்டிலோ எது வைக்கிறீங்களோ அதை அப்படி பிடிச்சிக்கணும். ஆனால் முடிஞ்சளவுக்கு கிளாஸாக வைங்க, பிரபஞ்ச சக்தி இழுக்கிற மாதிரி இருக்கணும், மேலே மூடக்கூடாது. அந்த கிளாஸை 2 செகண்ட் இப்படி பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக, ரொம்ப நேரம் கூட வேணாம்,
ஒரு ஒரு 3 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. தண்ணியோட நம்ம அதை தண்ணியோட இப்படி பிடிச்சிக்கணும். தண்ணி மூடக்கூடாது. சைடில் 2 கையை பிடிச்சிக்கணும். இந்த பஞ்சபூதன்றது இப்படி பிடிச்சிக்கிட்டு ஸ்டெடியாக இப்படி மடியில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் வச்சுட்டு அதை வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பேப்பரில் வந்து எழுதியிருப்போம். இன்றைக்கி எல்லாமே இந்த கெட்ட சக்தியெல்லாம் நம்மளை விட்டு போய் நல்ல சக்தி வரணும், பாசிட்டிவாக இருக்கணும், இன்றைய பொழுது நல்லா இருக்குன்ற மாதிரி எழுதிருக்கணும். அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தியான நிலைக்கு நீங்கள் போகணும். கையில் பேப்பரும் இருக்கணும், கண்ணாடி கிளாஸும் இருக்கணும், அந்த கிளாஸில் தண்ணியும் இருக்கணும். தண்ணி மேலே மூடக்கூடாது, சைடில் இப்படி பிடிச்சிக்கணும். இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக கண்ணை திறந்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு. பட் இந்த தியான நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய வேலை என்னென்னா, இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக நடக்கணும், கெட்டது நடக்கக்கூடாது, கெட்ட திங்கிங் வரக்கூடாது, கெட்ட கனவு வரக்கூடாது, கெட்ட எதிர்மறை எண்ணம் வரக்கூடாது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும்னு மனசில் நீங்கள் உங்கள் முழு மனசில் நினச்சிக்கிட்டு தான் இந்த பொசிஷனுக்கு போகணும். போயிட்டு 5 நிமிஷம் கழித்து கண்ணை திறந்துட்டு அந்த கிளாஸ் தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிடணும். அதை வந்து நீங்கள் பிடிச்சும் குடிக்கலாம், தூக்கியும் குடிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை. குடிச்சு முடிச்சுட்டு கிளாஸை ஊற வச்சிடணும். இந்த பேப்பரை என்ன பண்ணும் குருஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெட்ட சக்தி வரக்கூடாது, நல்லது மட்டும்தான் வரணும்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் கொளுத்தவும் செய்யலாம், இல்லை நீங்கள் நார்மலாக தண்ணியில் போட்டுருவும் செய்யலாம். கொளுத்திட்டிங்கன்னா கூட என்ன ஆகுனா, அது எரிச்சிட்டிங்கன்னா அந்த கெட்ட சக்தி மறைஞ்சிரும். இல்லை நீங்கள் தண்ணியில் நீங்கள் போட்டால் கூட அது மறைஞ்சிரும். ரெண்டுமே பண்ணலாம். குப்பையில் மட்டும் போடக்கூடாது. ஏன்னா நம்ம பாசிட்டிவாக அதில் எழுதி பாசிட்டிவ் வேண்டியிருக்கும். ஒன்று எரிச்சிடணும், இல்லை தண்ணியில் போட்டுடணும், தண்ணியை குடிச்சிடணும். இந்த மாதிரி வாரத்தில் 1 நாள் பண்ணலாமா, இல்லை 2 நாள் பண்ணோம்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாளும் பண்ணலாம். அதே மாதிரி காலையில் சாயந்தரமும் பண்ணலாம். இல்லை குருஜி என்னால் காலையில் சாயந்தரம் பண்ண முடியுதுன்னா காலையில் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி 30 நாளும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை குருஜி என்னால் சில நேரத்தில் மிஸ் பண்ணிடுறேன்னா எப்பப்பெல்லாம் உங்களால் முடியுதோ, எப்பப்பெல்லாம் பண்ண தோணுதோ அப்போல்லாமே பண்ணுங்கள். இப்போல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு கெட்ட கனவு வருது, நைட்டு தூங்குறீங்க, காலையில் பார்த்தா கெட்ட கனவு வருது, தூக்கமே வர மாட்டேங்குதுன்னா இதை பண்ணி பாருங்கள். தூக்கம் நல்லா வரும், கெட்ட எனர்ஜி வராது, கெட்ட சக்தி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்காது, உங்களோட மைண்டு நல்லாயிருக்கும், எதிர்மறையான எண்ணங்கள் வராது, ஒருத்தவங்களை பார்த்தா தப்பான ஒரு எண்ணங்கள்லாம் வரும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் கட் ஆகிடும். ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அந்த பொசிஷனுக்கு போயிட்டு நீங்கள் பிரபஞ்ச சக்தி எடுத்து அந்த தண்ணியில் அப்சர்வ் பண்ணுறீங்க. அந்த தண்ணியை வந்து நீங்கள் மேஜிக் வாட்டராக மனசில் நினச்சிட்டு குடிக்கிறீங்க. இப்போது ஒரு காந்த சக்தி மாதிரி நம்ம பிரபஞ்சம் எப்படி இழுக்கிறோமோ அதை இழுத்து நம்ம தண்ணியில், ஏன்னா தண்ணிக்கே ஒரு சக்தி இருக்குது, உங்கள் கைக்கு ஒரு சக்தி இருக்குது, பிரபஞ்ச சக்தி இழுத்து அந்த தண்ணி நீங்கள் குடிக்கும்போது 100% ரிசல்ட் வரும். இது வந்து உங்களுக்கான ஒரு மேஜிக் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம குடிக்கும்போது நம்ம அந்த 22,000 நரம்புகள் இருக்குது பாருங்கள், அது வந்து புத்துணர்ச்சியாக ஒரு தூண்ட ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு மைண்டு கரெக்டாக இருக்கும். இதை நான் சொன்னது வந்து ரொம்ப சிம்பிளான வேலை தான், செலவும் ஒன்றும் கிடையாது. இந்த விஷயம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். உங்களுக்கு எப்போவுமே உங்களை சுற்றி பாசிட்டிவ் ஆரான்னு இல்லையா, அந்த ஆரா வந்து பார்த்திங்கன்னா ஆராவோட சைஸும் பெருசாகவும் பாசிட்டிவாகவும் வரும். ஸோ இது கரெக்டாக பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும். மகா அவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சூப்பர் குருஜி, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ₹1 செலவில்லாம மேஜிக் வாட்டர் நம்ம யூஸ் பண்றது எப்படி, அதனால என்ன பலன் அப்படின்றது இந்த பதிவு மூலமா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நன்றி குருஜி. நன்றிம்மா.